விஜய் டிவி ஆங்கர் பிரியங்காவுக்கு நேற்று ஏப்ரல் 16ஆம் தேதி நடந்து முடிந்த திருமணத்தோட போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் தான் இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கரமாக வைரல் ஆயிட்டு இருக்கு. பிரியங்காவோட இந்த திருமணம் பலருக்குமே இன்ப அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பிரியங்கா அவங்களோட திருமணத்தை பற்றி சமூக வலைத்தளங்கள் முழுக்க ஆளாளுக்கு பலவிதமாக பேசிட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் பிரியங்கா அவங்களுக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி வயசான ஒருத்தரை திருமணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு மாதிரி ரொம்பவே மோசமான கேள்விகளை கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் பிரியங்கா ஏன் மாக்காப்பாவை கல்யாணத்துக்கு கூப்பிடல, ஒருவேளை இந்த திருமணம் மாக்காப்பா அவங்களுக்கு பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பல விஷயங்களை கேட்டுட்டு இருக்காங்க. பிரியங்காவோட திருமணம் குறித்து மாக்காப்பா என்ன சொன்னார் அப்படிங்கிறதையும், பிரியங்கா அவருடைய கணவர் யார், அவர் என்ன தொழில் செய்கிறார் அப்படிங்கிறதும், அவங்க ரெண்டு பேருக்கும் எவ்வளவு வயசு வித்தியாசம் அப்படிங்கிறதுக்கும், சமூக வலைத்தளங்கள்ல தன்னுடைய திருமணம் குறித்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்கு பிரியங்கா அவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. பிரியங்கா அவங்க 2016ஆம் ஆண்டு பிரவீன் என்பவரை திருமணம் செஞ்சாங்க. அது ஏதோ ஒரு சில காரணங்களால அந்த திருமணம் 2022ல விவாகரத்துல முடிஞ்சிச்சு. இப்போ ஏப்ரல் 16ஆம் தேதி வசி என்பவரை இரண்டாவதா திருமணம் செஞ்சிருக்காங்க பிரியங்கா. இவருடைய கணவர் வசி ஒரு பிரபல டிஜேவாம். இவர் கிளிக் 187 அப்படிங்கிற நேம்ல டிஜே பிசினஸ் நடத்திட்டு வராரு. அவரு சொந்தமா ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியும் நடத்திட்டு வராராம். இது மாதிரி ஒரு ஈவெண்ட்ல தான் ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிட்டதாகவும், நட்பு பிறகு காதலா மாறி இப்போ திருமணத்துல முடிஞ்சிருக்கு. அவங்களோட காதல் கதையை சீக்கிரமே பிரியங்கா அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இவங்களோட திருமணத்துக்கு விஜய் டிவியை சேர்ந்த அசார், சுனிதா, அன்சிகா, அமீர், பவானி, நிரூப், மதுமிதா ஆகிய எல்லோரும் கலந்துக்கிட்டாங்க. தன்னோட கல்யாணத்துல எடுத்துக்கிட்ட புகைப்படத்தை தான் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பதிவிட்டு இருக்காங்க பிரியங்கா. அந்த புகைப்படத்தை பார்த்த சில பேர் பிரியங்காவுக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி வயசான ஒரு ஆளை திருமணம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மோசமான கேள்விகளை கேட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ற இன்னும் சில பேர், பிரியங்கா அவங்க எப்பவுமே அழகை எதிர்பார்க்கவே மாட்டாங்க, அவங்களுக்கு உண்மையான குணம் இருந்தா மட்டுமே போதும், மேலும் ரெண்டு பேருக்கும் ரொம்பவே வயசு வித்தியாசம்லாம் இல்ல. பிரியங்கா அவங்களுக்கு 32 வயசு ஆகுது அப்படின்னும், அவருடைய கணவர் டிஜே வசிக்கு 42 வயசு ஆகுது அப்படின்னும், ரெண்டு பேருக்கும் 10 வருஷம் தான் வயசு வித்தியாசம் அப்படின்னு பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ற சில பேர் சோசியல் மீடியாவில் கமெண்ட் செஞ்சுட்டு வராங்க. இன்னும் சில பேர் பிரியங்கா மாக்காப்பாவை திருமணத்துக்கு ஏன் கூப்பிடல, ஒருவேளை இந்த திருமணம் மாக்காப்பா அவங்களுக்கு பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் விஷயங்களை கேட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில இப்போது இதை பத்தி முதல் முறையா மாக்காப்பா அவர்கள் ரொம்பவே வெளிப்படையா ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. இதுல மாக்காப்பா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பிரியங்கா ரெண்டாவதா திருமணம் பண்ண போறத சொன்னதுமே அவங்க வீட்டுல இருக்கிறவங்களை விட அதிகமா சந்தோஷப்பட்டது நான் தான். பிரியங்கா இப்போ திருமணம் செய்த வசி அவங்கள எனக்கு நல்லாவே தெரியும். திருமணத்துக்கு எப்படியாச்சும் போயிடலாம் அப்படின்னு தான் இருந்தேன். ஆனா தனிப்பட்ட தவிர்க்க முடியாத காரணத்தினால கடைசி நேரத்துல என்னால அங்க போக முடியல. அதுக்காக பிரியங்கா கிட்ட நிறைய திட்டு கூட வாங்கிட்டேன். எனக்கும் பிரியங்காவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க திருமணம் பண்ணதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி தான். என்னோட பிரேயர்ஸ் மற்றும் விஷஸ் பிரியங்காவுக்கு என்னைக்குமே இருக்கும். யாரும் இதை பத்தி தப்பா பேசாதீங்க, தப்பான விஷயங்களையும் பரப்பாதீங்க. பிரியங்கா எனக்கு எப்பவுமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அப்படின்னு ரொம்ப வெளிப்படையா சொல்லியிருக்காரு மாக்காப்பா. இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம செல்வா டாக்கீஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.